தமிழகத்திலேயே முதன்முறையாக கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்து மணல் உற்பத்தி செய்யும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. இதற்காக பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் அதிநவீன மறுசுழற்சி ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஏற்கனவே L&T உள்ளிட்ட பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கட்டட கழிவுகளிலிருந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட மணலை பயன்படுத்தி வருகின்றன. ஆற்று மணலை எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளதால் எம்சாண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி மணல் தேவை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் பெருகி வரும் மணல் தேவையை பூர்த்தி செய்வதுடன் கட்டட கழிவுகளை முறையாக நிர்வகிக்கவும் முடியும் என்று கூறப்படுகிறது. பொது இடங்களில் கட்டட கழிவுகளை கொட்டுவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் 1 மெட்ரிக் டன்னுக்கு குறைவான கட்டட கழிவுகள் மாநகராட்சியால் அடையாளம் காணப்பட்டுள்ள 15 இடங்களில் கட்டணமின்றி பெற்றுக் கொள்ளப்படும். 1 டன் முதல் 10 டன் வரையிலான கழிவுகளை அகற்ற மாநகராட்சி கட்டண சேவைகளையும் வழங்குகிறது. கட்டட கழிவு மறுசுழற்சி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மணல் 1 டன்னுக்கு 800 முதல் 900 வரை விற்பனை செய்யப்பட உள்ளது.